மோமோஸ்லாம் இனிமேட்டு கடையில வாங்காம நீங்களே வீட்லயே டேஸ்டியா செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதுல 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து, தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாரி பசஞ்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டா 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ சட்னிக்கு 2 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, 7 காஷ்மீரி மிளகாய் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு மிக்ஸி ஜார்ல 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. சட்னி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கா இருக்கணும். இப்போ 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுல 1/2 வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை, 5 பல் பூண்டு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சோயா சாஸ், லாஸ்டா 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தின்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கிண்ணம் வச்சு இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ள சிக்கன் ஸ்டஃப் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மோமோ ஷேப்ல எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்துல எண்ணெய் தேய்ச்சிட்டு ரெடி பண்ணி வச்ச மோமோஸ் சேர்த்து 20 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. அவ்வளவுதான், செம்ம டேஸ்டியான மோமோஸ் வித் மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.